அது நியாயமா, நேர்மையா? எப்படி இருக்க வேண்டும்? அவன் விருப்பம் அது. அடியார்கள் அவன் விருப்பத்திற்கு உட்பட்டு நடக்க வேண்டும். எனது விருப்பம் உங்களை பரிசுத்தப்படுத்தி வைப்பதே எனது விருப்பம் என்கிறான். அஹ்லுல் பைத்துகளை பார்த்து, சாதாத்மார்களை பார்த்து, மௌலானாக்களை பார்த்து, தங்கள்மார்களை பார்த்து, மொத்தத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வழிவாறுகளை பார்த்து. இந்த குடும்பம் எல்லாம் எப்படிப்பட்டதுங்கிற ஹதீதுகள் நிறைய இருக்கு. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், இர்கபு முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ அஹ்லி பைத்திஹி. புகாரியில் இந்த ஹதீதும் இடம்பெற்றிருக்கிறது. இர்கபு முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ அஹ்லி பைத்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்க கண்ணியப்படுத்துங்க, அவர்களை மேன்மைப்படுத்துங்கள். இதனுடைய கருத்து இருக்கபூக்கு நேரடி அர்த்தம் இருக்கு, அதை சொல்லுவோம். இர்கபு முஹம்மதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். எப்படி கண்ணியப்படுத்துங்கள்? ஃபீ அஹ்லி பைத்திஹி, அவர்களுடைய அஹ்லு பைத்தை கண்ணியப்படுத்துவதன் மூலமாக. அஹ்லுல் பைத்துகளை, மௌலானாக்களை நீங்கள் கண்ணியப்படுத்தினால் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவது. ரக்கபத் என்றால் பிடரி. மொழியியல் விளக்கம் சொல்வதாக இருந்தால் ரக்கபத் என்றால் பிடரி. இர்கபு, உங்களுடைய பிடரிகளை தாழ்த்துங்கள், பணிந்து நடந்து கொள்ளுங்கள், கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். அதற்கு ஷரஹிலே எழுதுவார்கள், இர்கபூக்கு யஹ்ஃபது, அவர்களை பேணி நடங்கள், அவர்களை மேன்மைப்படுத்துங்கள். சையதுனா அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இர்கபு முஹம்மதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ அஹ்லி பைத்திஹி. அவர்களுடைய குடும்பத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயத்தில் குடும்ப தலைவராம், இந்த உலகத்திற்கும் தலைவர், ஆகிரத்திலும் அவர்கள் தான் தலைவர். ஈருலக இரட்சகர் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துங்கள் என்று சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுவார்கள். இன்னி தாரிகுன் ஃபீகுமுஸ் ஸகலைன் கிதாபுல்லாஹி வ இத்ரதி வ இன்னஹுமா லன் யஃப்தரிகா ஹத்தா யரிதா அலையல் ஹௌல ஃபன்துரு கைஃப தக்லுஃபூனனி ஃபீஹிமா. இந்த ஹதீஸ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது, திர்மிதியில் இடம்பெற்றிருக்கிறது, அஹ்மதில் இடம்பெற்றிருக்கிறது. என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன். ஃபீக்குமுஸ் ஸகலை, இரண்டு ஸகலை நான் விட்டு செல்கிறேன். இரண்டு சுமைகளை, இரண்டு பொருள்களை, இரண்டு செல்வங்களை, எப்படி வேண்டுமானாலும் இதற்கு விரிவான பொருள்களை கொடுக்க முடியும். இரண்டை நான் உங்களிடத்திலே விட்டு செல்கிறேன். கிதாபுல்லாஹ், இன்னொரு இடத்திலே கிதாபுல்லாஹி ஹப்லுன் மம்தூதுன் மினல் அர்தி இலஸ் ஸமா. இன்னொரு ரிவாயத்தில் இப்படி இருக்கிறது. எப்படியோ அதனுடைய மொத்த கருத்து, அல்லாஹ்வின் திருவேதத்தை நான் உங்களிடத்தில் விட்டு செல்கிறேன். இன்னொன்று வைத்திரத்தி, என்னுடைய குடும்பத்தையும் நான் விட்டு செல்கிறேன். ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கங்க, அவன் மௌலானாவா, சரியா தொழுறது இல்லையே, அது உனக்கு தேவையில்லை. அது தேவையா நமக்கு? அல்லாஹ் என்ன சொன்னாங்கிறத நீங்க பார்க்கணும். அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதைத்தான் பார்க்கணும். தோண்டி துருவக்கூடிய வலா தஜஸ்ஸசு, நீங்கள் தோண்டி துருவாதீர்கள் யாரையும். சாதாத்மார்கள் பின்னால் இருக்கட்டும், யாரையும் சாமானிய மனிதர்களுடைய பாவங்களை கூட தோண்டி துருவதற்கு தரீக்கத்தில் குறிப்பாக இடமில்லை, ஷரியத்திலும் இடமில்லை, குறிப்பாக தரீக்கத்திலும் இடமில்லை. சாமானிய மனிதர்களையே தோண்டி துருவ முடியாது எனும் பொழுது அஹ்லுல் பைத்துக்களை நீங்கள் தோண்டி துருவீர்களா? அவர்கள் அப்படி நடக்கிறார் இப்படி நடக்கிறார் என்று பேசுவீர்களா? அது உங்களுக்கு தேவையில்லை. அல்லாஹ் கண்ணியப்படுத்த சொன்னான், அவனுடைய திருத்தூதர் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்த சொன்னார்கள், கண்ணியப்படுத்தினோம், அவ்வளவுதான். இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும், நான் செய்ய வேண்டும், நாங்கள் செய்ய வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் கையை உலா துல்கூஃபி ஐதீக்கும் மிலத்தஹலுக்கா, அழிவிலே தேவையில்லாத விஷயத்தில் கையை போடக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தேவையில்லாம தலையை நுழைக்க கூடாது. அவசியம் தான் அந்த சப்ஜெக்டுகளை பேசணும். பொதுவாக பொது பிரச்சனை நான் சொல்லுகிறேன். தேவையில்லாத ஒரு பிரச்சனை அது தானாக நீங்குகிறது என்னும் பொழுது அதிலே தலையை விட்டு நாம் குழப்பக்கூடாது.
இது நிறைய நடக்கும். அதுவா வரும், அதுவா போற மாதிரி சில பிரச்சனை இருக்கு. இவர் போய் அங்க தலையை போடுவார். எதுக்கு? நான் மத்தியஸ்தம் பண்ணேன்னு சொல்றதுக்கா? இதெல்லாம் தேவையில்லாது. எனவே நமக்கு என்ன அம்ரு இருக்கிறதோ, என்ன ஏவல் இருக்கிறதோ அதை மாத்திரம்தான் நாம் செய்ய வேண்டுமே அன்றி நமது சக்திக்கு மேலாக நம்ம குதிக்க கூடாது. அந்த பொறுப்பெல்லாம் நாம ஏத்துக்கிடக் கூடாது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 விஷயங்களை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன். ஒன்று கிதாபுல்லாஹ் வ இத்ரதி, என்னுடைய குடும்பத்தை நான் விட்டு செல்கிறேன். ஏழையாக இருக்கலாம், சாதாத்மார்கள் ஏழையா இருக்கலாம், சாதாரண தொழில்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனாலும் அல்லாஹ்விடத்தில் அவர்களுடைய கண்ணியம் நம்மில் இருக்கக்கூடிய பெரும் கோடீஸ்வரர்களினுடைய கண்ணியத்தை விட உயர்ந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடம் இருக்கக்கூடிய முத்தவல்லிகள், ட்ரஸ்டிகள் எல்லோரினுடைய அந்தஸ்தை விடவும் அவர்களுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்திலே மிகச் சிறப்பானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே 2 விட்டு செல்கிறேன். லையப் தரிகா, அந்த 2 பிரியாத ஹத்தா எரிதாலையல் ஹவுல், நான் ஹவுலுக்கு வரும் வரை அல்லது அவர்கள் ஹவுலுக்கு வரும் வரை இந்த 2 பிரிந்து போகாது, ஃபர்காக ஆகாது. ஃபந்துரு கைஃப தக்லுஃபூனனி ஃபீஹிமா, எனக்கு பின்னால் நீங்கள் எப்படி இதிலே நடந்து கொள்கிறீர்கள் என்பதை நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரிய சோதனை. குர்ஆனுடைய விஷயத்தில் இன்னைக்கு பிரச்சனை இல்லை. பெரும்பாலும் குர்ஆனினுடைய அந்தஸ்திலே யாரும் பெருசா குறை சொல்றவங்க இருக்கிறாங்க, பெருசா இல்லை. ஆனால் இத்ரத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத்துகளை பற்றி சாமானியமாக நமது கொள்கையிலே இருக்கக்கூடியவர்களும் கூட சாமானிய மதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்தில். எனவே அந்த நிலையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்பதற்காகவே, இறைவனுடைய கோபத்தை விட்டு நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த தகவல்கள் சொல்லப்படுகிறது. சங்கையானவர்களே, சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த குல் லாஸ் அலக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா என்ற வசனம் இறங்கிய போது சொல்வார்கள், சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய ஆத்மா யாருடைய கையிலே இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக சத்தியமாக நான் சொல்லுகிறேன், லகராபத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு இலைய அன் அஸில மின் கராபதி, எனது குடும்பத்தை நான் நேசிப்பதை விட, எனது குடும்பத்தை நான் சேர்ந்து நடப்பதை விட கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்து நடப்பதுதான் எனக்கு மிகவும் பிரியமானது என்கிறார்கள் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். என் குடும்பத்தை நான் சேர்ந்து நடக்கிறதை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை இணைந்து நடப்பதுதான் எனக்கு மிக பிரியமானது என்கிறார்கள் சித்தீக்குல் அக்பர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இன்னைக்கு வேறு விதமா ஊர் திரும்பிக்கிட்டு இருக்கு. எப்படி திரும்புது? அஹ்லுல் பைத்துகளை சங்கைப்படுத்துகிறோம் என்ற சில போர்வையிலே சித்திக் நாயகத்தை குறைவுபடுத்தி பேசுறவங்க உருவாகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு நடக்குது. அபூபக்கர் சித்திக் நாயகத்தை குறைவுபடுத்தி பேச முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்த்தி பேசுகிறோம் என்பதற்காக வேறு எந்த நபியாவது குறைத்து பேசுவதற்கு அனுமதி இருக்கிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புவார்களா? அஹ்லுல் பைத்துகளினுடைய அந்தஸ்து யாருக்கும் இல்லை. அதற்காக எந்த சஹாபியையும் நீங்கள் குறைத்து பேசிவிடாதீர்கள். இதுதான் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதா. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஷைத்தானும் நப்சும் நம்மிடத்திலே நிறைய விளையாடுகிறார்கள். ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நாங்கள் இருக்க வேண்டும். அஹ்லுல் பைத்துகளை பற்றி இப்படி சொல்கிறார்கள் சித்திக் நாயகம், அவர்களை குறைத்து பேசுவதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? சித்திக் நாயகத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சாஹிப் என்று குறிப்பிடுகிறான். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரையின் இறுதியில் ஒரு உரையாடல் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இடையிலே நடந்த ஒரு சின்ன உரையாடல். அந்த உரையாடலை நான் முன்வைக்கிறேன். அழகும் அற்புதமும் இருவருக்கும் இடையிலே எவ்வளவு அன்பும் பரிவும் பாசமும் இருந்தது என்பதை வெளிப்படுத்தும். அது யாருடைய கல்வியிலாவது குளறுபடிகள் இருந்தால் இந்த நிகழ்வு, இந்த செய்தி அவர்களுடைய கல்வியிலிருந்து அந்த அசுத்தத்தை வெளிப்படுத்திவிடும் இன்ஷா அல்லாஹ். அதுதான் எங்களுடைய நோக்கம்.
எந்த வகையிலும் எந்த சஹாபியையும் குறைத்து பேசிவிடாதீர்கள். லா தசுப்பு அஸ்ஹாபி